சிவபெருமானே, அழகான சரஸ்வதி பூஜையான இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். அம்மா கட்டியும் சொல்கிறேன். அம்மா, இன்னைக்கு நான் இமயமலை போயிட்டு வந்து இன்னியோட 1 வருட காலம் ஆகுதும்மா. போன வருடம் இதே நாள் ஆயுத பூஜை முடிஞ்சு சரஸ்வதி அம்மாவை கும்பிட்டுட்டு நான் நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு நான் டெல்லிக்கு ட்ரெயினுக்கு நான் கிளம்புறேன். மறக்க முடியுமா அந்த நாளை? இமயமலை யாத்திரை இன்னையோட 1 வருட காலம் ஆகுதுமா. நான் இமயமலையில் இருக்கக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், ருஷிகேஷ், துங்கநாத்னு சொல்லி பெரிய பெரிய அந்த நிகழ்வை நான் போயிட்டு வந்த அந்த நிகழ்வானது நான் மறக்க முடியுமா? அந்த என்னோட இமயமலை யாத்திரை. இமயமலையில் பிரசித்தப்பட்ட கோயிலான 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் மறக்க முடியுமா? கேதார்நாத்தில் சிவபெருமானே, அம்மா அப்பா, நான் எப்படி மறுப்பேன்? இந்த அழகான நல்ல நினைவுகள் 1 வருட காலமாகுது. இனியோட மீண்டும் ஒரு முறை ஆயுத பூஜை, சரஸ்வதி அம்மா பூஜை முடிச்சு நான் நைட்டு கிளம்புறேன் இமயமலை யாத்திரைக்காக. எண்ணற்ற பாகியசாலியான ஒரு மகளாக நான் இன்னும் அதை உணர்றேன். தாயே, அடுத்த யாத்திரை நமக்கு எதுமா? எண்ட் ஆஃப் கைலாஷ். கண்டிப்பாக கிளம்புவோம்மா. நம்ம சிவா திருஷ்டமாக உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிட்டேன். ஓம் நம சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி குல சாமியே துணை, வெற்றியோட முருகரே துணை. நன்றி.